இந்த அப்பத்தை பூரா நான் மிஸ் பண்ணேன்ற மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரெண்ட் கால் பண்ணி எங்கட ஏரியாவில் தரமான ஒரு அப்பக்கடை இறக்கி நான் ஸ்பான்சர் பண்ணுறேன் வா மச்சான் அப்படின்னா ஸ்பான்சரா எர்ரா கைப்புள்ள வண்டியை அப்படின்னு சொல்லி அப்பக்கடைக்கு போயாச்சு. நாங்கள் ஓட பண்ண முட்டைப்பம் சுட சுட டேபிளுக்கு வந்துச்சு. அதோட 2 வகையான சம்பளம் கொடுத்தாங்க. முட்டைப்பதை பார்க்கல டெம்ட் ஆயிடுச்சு. எனக்கு அந்த முட்டைப்பதை பிச்சு சம்பளுக்குள்ள டிப் பண்ணி வாயில வச்சோம் பாருங்க. டேஸ்ட் வந்து டூ தி நெக்ஸ்ட் லெவலாக தான் இருந்துச்சு. உண்மையிலே முட்டைப்பம் அவ்வளோ சாஃப்டாகவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. டூ தி நெக்ஸ்ட் லெவல் தான் சொல்லுவேன். இங்கால ஏரியாவுக்கு வந்தால் கண்டிப்பாக அப்பத்தை டேஸ்ட் பண்ணிட்டு ஆக்களுக்கு சப்போர்ட் ஒன்று கொடுத்துட்டு போங்க. இந்த லொக்கேஷனை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நம்மளோட பசங்களோட ஒப்பீனியன் கொஞ்சம் கேட்டுருவோம் என்ன மாதிரின்னு சொல்லி. சாப்பிடுறோம் எப்படி நல்லா டேஸ்ட் எப்படி டேஸ்ட் இது வந்து மலையாளங்களில் சாப்பிட்டீங்க அதை விட இது டேஸ்ட் ஆகி இன்னும் சாப்பிடுவீங்க சாப்பிட்டாங்க என்ன கேட்டால் இதில் ஒரு வித்தியாசமான சுவை ஒன்று வருது. என்ன உணவு தூள் அது எல்லா பத்திலேருந்து இங்கே பாருங்க இதுதான் இதுக்கு தான் காசு. அப்போ அப்போதே காசுட்டு அப்போது மிளகுத்தூள் தான் காசு. மிளகுத்தூள் தூணது எல்லாரும் நடுவில் போட்டு இப்படி போடல. சம்பளி 2 சம்பளி தொட்டடிச்சு பாருங்க. தொட்டடிச்சு பாருங்க டேஸ்ட்டு. பத்தில் நீங்கள் சொன்னீங்க இது மிளகு தான் டேஸ்ட் உண்டு. அது மிளகு டேஸ்ட் இல்லை சரிங்களா? அதெல்லாம் போட்டு என்ன ஓட்டிக்கிறேன் முட்டை கிட்ட பச்சை கொச்சிக்காய் வெங்காயம் அதெல்லாம் போட்டு தான் முட்டை இப்படி இப்படி தொடங்க இப்படி ஒரு தொடணும் இப்படி நடிக்கும். சூப்பர் வேற லெவல் சொல்கிறீங்களா? வேற லெவல் அது இதுதான். இது ஒப்பிடலாமா? வேற லெவல் போடலாமா? போடலாம். 100 மார்க்ஸ் போடலாம். சரி இப்போ எந்த இடத்துல வந்து நீ சாப்பிட்றீங்க? குட்டியாகலாம் ஒரு சின்ன ஒரு கிராமம் ஒரு கிராமம்னு நினைக்கிறேன். குட்டியாக குளம்னா அது சம்மந்தமாக என்ன வந்து நம்ம நீங்கள் வாங்க சொல்ல தொலை போயில தொலை தான் போகணும். அதுக்காக தான் நிறுத்திக்கு குட்டியாகணும்னா யாரோ ஒரு அந்த வசித்த பகுதியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு குளம் அதனால குட்டியாகலாம் புதுக்குடி இருக்குன்னு சொல்கிறேன் அந்த ஏரியா. ஆனால் இது பெரிய இருக்கு பின்னுக்கு பெரிய ஒரு குளம் வரலாறே இருக்குன்னு சொல்கிறாரு. எங்கே வருவீங்க குளத்துக்கா? குளத்துக்குள்ள இந்த இடத்துக்கு வந்து இன்ஷால்லா அடுத்த வீடியோ நம்ம பண்ணுறோம். இன்ஷால்லா சாப்பிட்டீங்க சந்தோஷமா? சாப்பிடும் சந்தோஷம். எத்தனை நீங்கள் ஒன்றாண்டா? நான் ஒன்று சாப்பிட்டேன் இன்னொன்று விடுவேன். மறைமுகமாக தான்